வணக்கம் தமிழ் மக்களே. இன்றைக்கி ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான். அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்லீவோடையும் பேக் சைடு இதேமாரி ஒரு டைமண்ட் டிசைன் பார்க்கலாமா? அதுக்கு நார்மல் ப்ளவுஸே எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா ப்ளஸ் டாட்டுக்காக நான் 1.5 விட்டுருக்கேன். எப்பவும் போல் எக்ஸ்ட்ரா 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்குவேன் ப்ளவுஸுக்கு. இங்கே பாருங்கள், தையல் எங்கே இருக்கோ அதுக்கு கொஞ்சம் மேலேருந்து போட்டுக்கோங்க. அதேமாரி தான் ஷோல்டர் சைடும் கொஞ்சம் தையலுக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா விடுறேன். நான் நெக் இதில் மார்க் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இது க்ளோஸ்டு நெக்காக வரும். இப்போ நம்ம எதெல்லாம் மார்க் பண்ணமோ அதை அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் லைன் போட்டு. இங்கே 1.5 வச்சு ஸ்லீவுக்கு ஷேப் கொடுத்துக்கிறேன். ஆம் ஹோல் பாயிண்ட்டுக்கு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க 2 இன்ச்சஸ் தான் நமக்கு உள்ளே வரப்போகுது தையலுக்காக. அதுக்கு முன்னாடி 1.5 விட்டுருக்கேன் கீழ்ப்பக்கம் டாட்டுக்கு. இப்போது இதை நம்ம எப்படி வரைஞ்சோமோ அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நெக்கு டிசைன் தனியாக தான் வரப்போகுது, இது கூட கட் பண்ண வேண்டியது இல்லை. இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணலாம். நார்மல் ப்ளவுஸ், ஃபுல் ப்ளவுஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த பாருங்கள், 2 வச்சுருக்கேன். இதனுடைய உயரம் 4 வச்சுருக்கேன். இந்த அகலம் மட்டும் 2 இன்ச் வச்சுருக்கேன். இந்த உயரம் வருதுலையே, இது 4. இப்படி ஒரு கட்டம் போட்டு இது உள்ளே கொஞ்சம் பெண்டு மாதிரி ஒரு டிசைன் கொடுத்து இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நான் திட்டமாக தான் வெட்டியிருக்கேன், சின்னதாக. உங்களுக்கு இந்த டிசைன் பெருசாக வேணால் இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட வெட்டிக்கலாம். இதுக்குள்ளே தான் அந்த டிசைன் வரப்போகுது. இப்போ இதே அளவுக்கு ஒரு துணியை இது மாதிரி வெட்டி எடுத்துக்கிட்டு இதை 4 பக்கம் ஓரமும் தைச்சி வச்சுக்கிறோம். அதாவது எக்ஸ்ட்ரா 1.5 விட்டுருக்கோம் அந்த டிசைனுக்கு வச்சு தைச்சி திருப்புறதுக்காக இது எடுத்திருக்கேன். இப்போ இந்த பேக் சைடு வெட்டியிருக்கேன்ல லைனிங், அது மேலே இந்த துணியை நான் வைக்க போகிறேன். ஜஸ்ட்டு வச்சுட்டு அப்படியே பின் பண்ணுறேன். அது வச்சுருக்கேன்ல, அந்த ரா எட்ஜஸ் மேல் பக்கம் நம்மளை பார்த்து இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் துணியில் தான் நான் பேக் சைடு வெட்ட போகிறேன். வெட்டி எடுத்துக்கிட்டு அதை அடியில் வைக்கிறேன். அதுக்கு மேலே இந்த லைனிங் துணியை வைக்கிறேன். அதாவது அந்த சின்ன பிட்டு இருக்கு இல்லையா, அது உள்பக்கம் போயிடுது பாருங்கள். நான் எப்படி இந்த வீடியோவில் காமிச்சிருக்கனோ அதேமாரி நீங்கள் வைங்க. வச்சு அந்த ஸ்கொயரை சுற்றி நம்ம தையல் போட்டுக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு விட்டால் போதும். நான் அந்தளவுக்கு தான் தைச்சிருக்கேன். தைச்சி முடிச்சுட்டு அதை அப்படியே வெட்டி எடுத்துக்கணும். இந்த டிசைன் அதில் இருக்கிறபடியே நம்ம வெட்டி எடுத்துகிட்டா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும் நமக்கு. இந்த பிட்டு துணி நடுவில் வருது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதுக்கு அந்த பின்னெல்லாம் எடுத்துடுறேன். இப்போ இதை அப்படியே க்ரச் பாயிண்ட் மாதிரி கொடுத்துக்கிறேன். அப்படி நம்ம க்ரச் பாயிண்ட் கொடுக்கும்போது தான் அந்த துணி ஈஸியாக திரும்பும். அதுக்காக நம்ம ஸ்கொயராக வெட்டினோம் இல்லையா, அதை சுற்றி அங்கங்கே இந்த மாதிரி க்ரச் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த துணியை இதுக்குள்ளே விட்டு அப்படியே அந்த பக்கம் திருப்பிடணும். அப்படி திருப்பிட்டோம்னா அந்த பிட்டு துணி பாருங்கள், நமக்கு லைனிங் இருக்க சைடு தான் திரும்பும். இதுக்குள்ளே தான் இப்போ நமக்கு டிசைன் வரப்போகுது. இந்த டிசைனை தைச்சி முடிச்சுட்டு இந்த பிட்டு துணியை லாஸ்ட்டாக ஹேமிங் பண்ணிடலாம். இப்போது இந்த பேக் சைடை கீழே நான் எப்படி ஃபினிஷ் பண்ணுறேனாக்கா, அதுக்கு துணி கொடுத்து திருப்ப போகிறதில்ல. இந்த ரா எட்ஜஸை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இப்படி பாருங்கள் வீடியோவில் எப்படி இருக்கணும். இந்த லைனிங் துணி எடுத்து அப்படியே அந்த பக்கம் திருப்பணும். அதாவது இந்த இருக்கிற துணியெல்லாம் நடுவில் அப்படியே உள் பக்கமாக சுருட்டி விட்டுருங்க. சுருட்டி விட்டுட்டு லைனிங் துணியும் அந்த ப்ளவுஸோட நேர் துணியும் 2 ஒன்றா இருக்க மாதிரி வச்சு உள் பக்கத்துலேருந்து இப்படி வச்சு நம்ம இப்படி தைக்க போகிறோம். இப்படி தைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு இதுக்கு எக்ஸ்ட்ரா துணி வச்சு திருப்பணும்னு இல்லை, இதே துணியோடு நமக்கு திரும்பிடும். எல்லாத்தையும் அழகாக உள் பக்கமாக சுருட்டி விட்டுட்டு இந்த துணியை அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் இருக்கு இல்லையா, ப்ளவுஸோட ஸ்ட்ரெயிட் பீஸ், அதாவது இடுப்பு பாகம், அந்த இடத்த நேர் தையல் வச்சு ஒரு தையல் தைக்க போகிறோம். அது கொஞ்சமாக பிடிச்சி அடித்தா போதும். அந்தளவுக்கு தான் நான் விட்டுருக்கேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறத ட்ரிம் பண்ணிவிடுங்க. இப்போ இது வழியாக இதை திருப்பிடுங்க. திருப்பிட்டோம்னா அந்த ரா எட்ஜஸ் நமக்கு ஃபினிஷ் ஆகிடுதுங்க. எப்பவும் போல் இதுக்கு பேக் சைடு டாட் வச்சிடணும். இப்படி ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம ஒரு தையல் போட்டு இதை கொஞ்சம் ஃபைனாக முடிச்சுக்கலாம். இப்படி தான் வரும். அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் தையல் போட்டு லைனிங் துணி இதையும் எல்லா பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த சென்டரில் டிசைனு ஸ்லீவ் டிசைனில் அந்த டைமண்ட் டிசைன் வருது இல்லையா, அந்த டைமண்ட் டிசைனுக்கு எக்ஸ்ட்ரா நெட் பீஸ் வாங்கியிருக்கேன். என்ன கலரோ அதே கலரில் ஒரு 1/2 மீட்ரு வாங்கினா போதும். இந்த நெட் பீஸில் ஒரு 2.5 இன்ச்சோ 3 இன்ச்சஸோ விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு பின் டக்கு மாதிரி பிடிக்கிறேன். அதாவது நேர் பீஸு தான் இது. இதை தைச்சி முடிச்சுட்டு தான் அப்புறம் நம்ம கைக்கு வெட்ட போகிறோம். அதனால் கைக்கு ப்ளஸ் முதுகுக்கு வேண்டிய அளவுக்கு அவ்வளோ நீட்டாக நான் இதை தைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள்,
1 இன்ச் விட்டு திரும்ப இன்னொரு டக்கு அதேமாரி தான். இது வந்து நம்ம விருப்பம்தான், 1.5 இன்ச்சு விடுறோமோ 2 இன்ச்சு விடுறோமோ. நான் இப்படி சும்மா கிட்ட வரா மாதிரி தைச்சிருக்கேன், தெரியுதுங்களா உங்களுக்கு? இது மாதிரி நம்ம ஸ்லீவுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்படி தைச்சி முடித்ததுக்கப்புறம் நான் ஸ்லீவுக்கு பார்டரும் வைக்க போகிறேன். அந்த பார்டருக்கு இன்பிட்வீனில் வர்றதுக்கு தான் இந்த துணி. கீழே பார்டர் மட்டும் ப்ளவுஸில் இருக்க துணியை வெட்டி வச்சுருவேன். இப்போ ஸ்லீவ் அகலம் நமக்கு 8, 9 வருது. உயரம் பாருங்கள், எனக்கு இந்த இடம் வேண்டாம் பார்டரில், அதனால் அப்புறமா அதை கட் பண்ணிவிட்டு தான் மிச்சம் ஸ்லீவுக்கு அளந்துக்கிறேன். இப்படி அளக்கும்போது ஸ்லீவுக்கு எனக்கு 8 கிட்ட வருது. அந்த 8 வச்சு மடித்து வச்சுட்டு அகலமும் 8 ப்ளஸ் தையலுக்கெல்லாம் சேர்த்து இப்போ தான் நான் ஸ்லீவை வெட்டுறேன். 8 வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். கீழே வந்து ஒரு 3 இன்ச்சு வச்சுட்டு கிராஸ் கொடுத்துட்டு, அது இதில் வீடியோவில் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் வந்துருச்சு. அதுக்கப்புறமா இதை ஸ்லீவ் ஷேப் பண்ணிக்கிறேங்க. இதுதான் நமக்கு ஸ்லீவ் போர்ஷனு. இப்போ இதை 2 ஸ்லீவுக்கு 2 நடுவில் வெட்டிக்கலாம். இப்படி நெட்டு போர்ஷன் வச்சு நம்ம தைக்கிறதால அது பார்க்க லுக்கு வேறு மாதிரி இருக்கும், தெரியுதுங்களா? இதில் வந்து நடுவில் மட்டும் ஒரு 4 ப்ளீட்டை நான் இப்படி சேர்த்து வச்சு டக்கு வைக்கிறேன். அது ஒரு டிசைன். அது கீழ்ப்பக்கமும் அதேமாதிரி மேல் பக்கமும் அப்படி வச்சுக்கிறேங்க. ஒரு 4-5 ப்ளீட்டு இப்படி வச்சு 2 ஸ்லீவுக்கும் இதேமாரி வச்சு முடிச்சுக்கணும். இப்படி வச்சு முடித்ததுக்கப்புறம் இந்த பார்டர் அப்படியே வைக்க போகிறேன். இந்த பார்டரை வைக்கிறதுக்கு முன்னாடி பார்டருக்குள்ளே லைனிங் வைக்கணும். அதாவது எவ்வளோ இன்ச்சு பார்டரோ 4 இன்ச்சு இருக்குது இந்த பார்டர். இதே 4 இன்ச்சுக்கு லைனிங் வெட்டி அதை அடியில் வச்சுட்டு அதுக்கு நடுவில் ஸ்லீவ் பீஸை வச்சுட்டு அதுக்கு மேலே பார்டர் வச்சுருக்கேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த வீடியோவில் இருக்கப்படியே தாங்க. அப்படியே ஒரே ஒரு தையல் அடிங்க. என்னுடைய சேனல் டைலரிங் மட்டும் இல்லை, நிறைய ப்ளேலிஸ்ட் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். டூரிசம், ஷாப்பிங் எல்லாமே இருக்குது. பாருங்கள், தைச்சி முடிச்சாச்சு. இப்போ இப்படி வருது பாருங்கள். இதை அப்படியே இப்படி வச்சு தைச்சா நல்லா இருக்காது. அதனால் இதுலேயும் அதேமாரி உள்பக்கமாக தைக்க போகிறேன். அதில் தைச்ச மாதிரி எனக்கு இவ்வளோ பார்டர் போதும். எக்ஸஸாக இருக்கிறத அப்புறம் வெட்டிக்குவேன். இதை அப்படியே சுருட்டி வச்சுக்கிறேன். நடுவில் இருக்க நெட் பீஸை இந்த 2 ரா எட்ஜஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லீவோட கீழ்ப்பகுதி அந்த பார்டர் சைடு, அது எவ்வளோ தூரம் நம்ம பார்த்தோம் கரெக்டாக வருதோ அந்த அளவுக்கு வெட்டிடணும். எக்ஸஸாக இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். இதை தைச்சி முடிச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க மெட்டீரியல் நீங்கள் வெட்டி ட்ரிம் பண்ணிக்கலாம். ட்ரிம் பண்ணிவிட்டு தான் இந்த ஸ்லீவை அப்புறம் திருப்பணுங்க. நான் ட்ரிம் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் இப்படி இருக்குது. இது வழியாக அந்த ஸ்லீவை திருப்பிடுறேன். திருப்பிட்டோம்னா அந்த ஸ்லீவோட லுக்கு ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக நமக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி இந்த பார்டர்லேயே நீங்கள் கீழ்ப்பக்கமும் மேல் பக்கமும் நீட்டாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு லேசஸ் வேணுனாலும் வச்சுக்கலாம். நான் எந்த விதமான லேஸும் வைக்கலை, அப்படியே தான் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். தெரியுதுங்களா? இப்போ இந்த பின் டக்கு பாருங்கள், ஜஸ்ட்டு 2 டக்கை ஒன்றா சேர்த்து ஒரு தையல் போட்டு மேலே ஒரு ஒயிட் கலர் முத்து வைக்கிறேன். இதில் ஒயிட் வர்றதால் அதுக்கு மேட்சிங்காக இந்த சின்ன முத்தை வச்சு ஒரு தையல் போடுறேன். இது அப்படியே கண்டினியூஸாக தைச்சிட்டே போகலாம். நீங்கள் முடிச்சு போட்டு வெட்டியும் கூட தைக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு அடுத்த முத்து வைக்கிறேன். நம்ம இந்த கேப் விடுறது ஈக்குவலாக விட்டால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இவ்வளோ நெருக்கமாக வைக்கணும்னு இல்லை, நீங்கள் 8 கூட வைக்கலாம். இந்த பின் டக்கையே டிசைன் கொஞ்சம் 8 வரும். நம்மளோட விருப்பம்தான், நம்ம செய்கிறது தானே டிசைனு. பாருங்கள், ஃபுல்லாக தைச்சி முடிச்சிட்டா இப்படி வருது. இதுக்கு இன்பிட்வீனில் இன்னொரு பீட்ஸ் வைக்கணும், தெரியுதா உங்களுக்கு? அதை வச்ச மாதிரியே தான் இதை வைக்கணும். அப்படி வைக்கும்போது நமக்கு அழகான ஒரு டைமண்ட் எஃபெக்டில் இது ஃபுல்லாக அப்படி தைச்சி முடிச்சா அப்படி கிடச்சிரும். தெரியுதுங்களா? இது தாங்க ஸ்லீவ். ஸ்லீவோட சென்டர் பகுதியில் அது வர மாதிரி இது மேலேயும் ஒரு தையல் போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம ஷேப் கொடுத்துக்கணும். இது பாருங்கள், முதுகு பகுதிக்காக இந்த பார்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இதை அழகாக கட் பண்ணி இந்த முதுகில் வச்சு தைக்கணும். அப்படியே கட் பண்ணி வச்சுட்டு அங்கங்கே பின் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்டிச் போடுங்க. அப்படியே நீட்டாக வந்துடும் இந்த ஃபினிஷிங். அதுக்கப்புறம் பேக் சைடு இருக்க மெட்டீரியலை ட்ரிம் பண்ணிவிட்டு நம்ம ஹெம் பண்ணிடலாம். பேக் சைடு ப்ளவுஸ் பீஸோடு சேர்த்து இந்த துண்டு துணியெல்லாம் வர மாதிரி பண்ணிவிட்டு அப்படி நீட் ஃபினிஷிங் கிடச்சிரும். இப்போ ஃபினிஷ் பண்ணி வச்ச ஃப்ரண்ட் பீஸை ஜாயின் பண்ணணும். அந்த நெக்கு ஃபினிஷ் பண்ணி தான் இருக்குது ஃப்ரண்ட்டில். ஜஸ்ட் இப்படி வச்சு ஜாயின் பண்ணுறேன். ஷோல்டரில் மட்டும் 2 தையல் போடுறேன். இதுக்கப்புறம் தான் நான் காலர் வெட்ட போகிறேன். இந்த காலருக்கு வந்து இப்படி தைச்சி முடிச்சுட்டு இதை சரி பாதியாக மடிச்சுக்கிறேன். எவ்வளோ தூரம் நமக்கு காலருக்கு வேணுமோ, அதாவது ஃப்ரண்ட்டில் நான் ஃபோட்டோவில் காமிச்ச மாதிரி அதில் 6 தான் எனக்கு வேணும். அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வர மாதிரி கூட வச்சுக்கலாம். அந்த 6 இன்ச்சுக்கு நான் பேப்பர் கேன்வாஸில் வெட்டிக்கிறேன். கொஞ்சோண்டு தான் தையலுக்கு விட்டுருக்கேன்.
6னா சில பாயிண்ட் விட்டால் போதும். உயரம் வந்து 1.5 வச்சுருக்கேன். 1.5 வச்சுட்டு கரெக்டாக இந்த பேப்பர் கேன்வாஸை சிங்கிளாக தான் வெட்டி எடுத்துக்கிறேன். இது காலருக்கு ஸ்டிஃப்னஸ்க்காக. இப்போ மேலே கொஞ்சம் ஷேப் கொடுக்குறேன், ஒரு பெண்டு ஷேப்பு. கீழ்ப்பக்கம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒன்று ஏறத்தாழ இருக்குது, அதை கரெக்டாக அப்படி வெட்டி எடுத்துக்கணும். கீழே கொஞ்சம் ஷேப் கொடுக்கலாம், கொடுத்துட்டு தான் வெட்டுறேன். அவ்வளோதாங்க காலர். இப்போ இந்த காலர் வெட்டி முடிச்சிட்டோமா? இது பிளாக்கில் 2 மடங்கு வேணும் நமக்கு, அதனால் அதுக்கேற்ற மாதிரி டபுளாக அளந்துக்கிறேன். அந்த லைன்ஸ் வர்றதில் ஒரே ஒரு சிங்கிள் தான். இப்படி வச்சு நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காலர் அதில் வச்சு அயன் பண்ணிக்கோங்க. அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டா அழகாக அதோடு சேர்ந்து ஒட்டிக்குது. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் வெட்டி தள்ளிடலாங்க. இது மாதிரி தைக்கிறது கஷ்டம்னு நினச்சிட்ருக்காதீங்க, ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தைச்சா நீங்களும் தைக்கலாம். இப்போ இது மேலே அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துட வேண்டியதாங்க. எடுத்துட்டால் இந்த காலர் நமக்கு ரெடி ஆகிடும். இப்படி ரெடியான காலரில் அங்கங்கே க்ரச்சஸ் கொடுத்துக்கணும், அப்போ தான் அது ஈஸியாக திரும்புறதுக்காக. இது கொடுத்துட்டு இந்த காலர் அப்படியே இப்படி திருப்புறேங்க. திருப்பினா இந்த காலர் இப்படி திரும்பிடுது நீட்டாக. இப்படி திரும்பின காலரில் சென்டர் பார்த்துக்கணும். நம்ம ப்ளவுஸில் சென்டரில் வச்சு உள்பக்கம் தைச்சி முடிச்சிடணும். இந்த பாருங்கள், இந்த ப்ளவுஸோட சென்டர் பேக் இருக்கு இல்லையா, பேக் நெக்கோட அந்த சென்டரை மார்க் பண்ணிக்கிட்டு உள்பக்கத்தை இந்த காலர் இப்படி தைச்சி முடிச்சிட்டேன் பாருங்கள். நான் தெரியுதா உங்களுக்கு? உள்பக்கம் தைச்சி முடிச்சிருக்கேன் ஒரு சைடு. அந்த ஒரு சைடு எப்படி தைச்சனோ அதேமாரி இப்போ மேல் பக்கம் தைக்கணும். அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக போகிறதால அதை கட் பண்ணிவிட்டு இதை காமிக்கிறேன் பாருங்கள். இதை அப்படியே ஜஸ்ட்டு மடித்து ஒரே ஒரு தையல் போடுறேன். இது வரைக்கும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே என் சேனல் பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாமல் வேறு ஏதாவது டிசைன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் உங்களுக்கு எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இதுக்கு மேலே இப்படி படிமான தையல் தான் போடுறேன் நான். மேல் பக்கம் கீழ்ப்பக்கமும் போட்டுக்க வேண்டியது தான். நம்ம சாரீ வந்து ப்ளவுஸ் எப்படி லுக்காக போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாரியோட மதிப்பு கூடுதலாக காமிக்கும். நார்மல் ப்ளவுஸ் போடுறதோட இப்படி போட்டு பாருங்கள், கொஞ்சம் அழகாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, ப்ளவுஸ் நெக்கு முடிஞ்சது. இந்த நெக்கு ஃப்ரண்ட்லேருந்து பார்க்க இப்படி தான் இருக்குது. நான் இவ்வளோ தூரத்துக்கு தான் வச்சுருக்கேன். இது இன்னும் க்ளோஸ் ஆகிற மாதிரி கூட வைக்கலாம் நீங்கள். இப்போ எப்பவும் போல் கை வெட்டி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த கை ஃப்ரண்ட்டில் ஷேப் கொடுத்துட்டு கையை ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கா இந்த மாதிரி ப்ளவுஸ் நெக்கு? இது கொஞ்சம் காட்டனாக இருக்கிறதால இப்படி தைச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சி நான் தைச்சேன். பாருங்கள், கையை இது கூட ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் எப்பவும் போல் சைடு ஜாயின் பண்ணி முடிச்சிட்டா நமக்கு இந்த ப்ளவுஸ் முடிஞ்சது. என்னங்க, இந்த ப்ளவுஸ் நல்லா இருக்கா? இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கோங்க, இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.